அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. நீங்க தானே ஃபோன் பண்ணது? வீட்டை கண்டுபிடிக்கிறது அது பக்கத்துல கேட்கவும் சொன்னாங்க. என்னக்கா பிரச்சனை சொன்னீங்க? ஏதோ இது மாதிரி கேள்விப்பட்ட நரசிம்மங்கிறப்ப எனக்கு பாத்தீங்க, என் பொண்ணு இது மாதிரி இருக்கு, நல்லா என் பிள்ளைக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. அவன் நடந்துகிட்டு 2 பொண்ணு நடந்துகிட்டு இருந்தா திடீர்னு 3 வயசுல உடம்பு முடியாம போயிடுச்சு. இந்த பாப்பாக்கா? ஆமா, நாங்க பார்க்காத ஆஸ்பத்திரி இல்ல, ஜிஹெச் தூக்கிட்டு போனோம். உடனே சொல்லணும் பிரைவேட் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போன தில்லை நகர். அவர் SRM தூக்கிட்டு வாங்கன்னாரு. SRM தூக்கிட்டு போய் எல்லா டெஸ்டும் தங்கி இருந்து பார்த்துட்டு எல்லாம் எடுத்து பார்த்தோம். நரம்பு எலும்பு இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லை, தசை பிரச்சனை இருக்கலாம். அது அந்த ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கல, நம்ம திருச்சிக்குள்ள வெளியில எங்கேயாவது எடுக்கிறாங்களா என்னன்னு நாங்க கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் தெரிஞ்சாலும் விசாரிச்சோம். எங்களுக்கு எங்க என்ன எதுன்னு. இந்த பாப்பாக்கு எத்தனை வயசு? இப்ப அவளுக்கு 11 வயசு. நடக்க முடியாது. 3 வயசுல இந்த மாதிரி ஆச்சு. நடந்துட்டு இருந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சா? ஆமாங்க சார். அப்ப அந்தன்வாடி போயிட்டு இருந்தா நல்லா நடந்து ஓடுவா, ஓடியா. எப்படி திடீர்னு இப்படி ஆச்சு? அக்கம் பக்கம் நடுவா. அவளுக்கு 8 மாசம் தான் லூஸ் மாசம் போயிட்டு இருந்துச்சு. சரி, அது 3 வயசு வரைக்கும் போனுச்சு. அவளுக்கு நடக்க கீழெல்லாம் உளுந்து அடிக்கடி இந்த மண்டைகள்லாம், சின்ன பாப்பா பெரிய பாப்பா தூக்கி கீழே எல்லாம் போட்டுருவா. இந்த திண்ணையில இருந்து கீழே விழுந்துருவா. அது மாதிரி அந்த கல்லுங்கெல்லாம் குத்தி அடிக்கடி மண்டையெல்லாம் உடஞ்சு பிரச்சனை ஆயிட்டு இருந்துச்சு. பிள்ளை சத்துக்கிட்டு போய் எப்படி இருக்கா, சத்து இல்லாம எழுந்து நடந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். அப்புறம் பால்வாடி போனா அப்புறம் பிள்ளை அப்படியே உட்காந்தாக்குள்ளே இருந்தா. சரி, சத்து இல்லாம அப்படி இருக்கான்னு சொல்லி எங்களால் முடிஞ்சாலும் ஏதோ செஞ்சோம். ஏன்னா பிள்ளைக்கு 4 வயசு 5 வயசு ஆகுதுன்னு இப்படியே இருக்கான்னு 4 பொண்ணை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போலாம். காய்ச்சல் விடாம இருந்ததுன்னு தில்லை நகர் தூக்கிட்டு போய் பார்த்தோம். நீங்க SRM எழுதி தரேன், அங்க இருக்க நரம்பு எலும்பு டாக்டர் போய் பாருங்க நாங்க. சரி, நான் அவர் எழுதி கொடுத்தாரு, அதை வச்சு போய் பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க, பெட்ல சேருங்க, 5 பெட்ல சேருங்க, இது என்னங்க ட்ரீட்மெண்ட் நாங்க எடுத்து சொல்றோம். தங்கி இருந்து 11 நாள் பார்த்தோம். அவங்க எல்லா ஸ்கேனும் எடுத்து எல்லா இதையும் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாமே அவளுக்கு நார்மலாக விஷயத்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, அதுவும் வெளியில கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் ஜிஹெச்ல பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுதி வேண்டிட்டு அங்கே போய் பார்த்தோம். எங்களால் முடிஞ்சாலும் ஜிஹெச்ல பார்த்ததும் இல்லாமல் நாங்கள் ப்ரைவேட்ல கொஞ்சம் பார்த்தோம். இப்போ நீங்க ஜிஹெச்ல தான் பாத்துருக்கீங்க? ஆமாங்க சார். இது நாள் வரைக்கும் நோட்டு கூட இருக்குங்க சார். ஜிஹெச்ல தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, இப்போ ஜிஹெச்ல எல்லாம் பாத்துட்டீங்க, பிரைவேட்ல பாக்குறதுக்கு வசதி இல்லாதனால பார்க்கவே இல்லை, போகவே இல்லை. நீங்க பார்க்கவே இல்லை? போகலைங்க சார். ஒரு சில ஹாஸ்பிட்டல் போனதோட சரியா? ஒரு சில ஆஸ்பத்திரி போனோம். எங்களுக்கு ஜிஹெச் தான் சார் செட் ஆச்சு. எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, நாங்க கஷ்டப்படுறோங்க அன்றாடங்காச்சு. அதனால எங்களால முடிஞ்சாலும் எங்க பிள்ளைய எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க. என் பிள்ளை இருந்துச்சு நடக்கணும். என் பிள்ளைடா அது உடம்புல என்ன இதுங்கிறது நாங்க தெரிஞ்சுக்கணும். நடப்பாளா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும்? ஆமாங்க சார். நம்ம தெருவுல ஜிஹெச் இருந்து பாக்குறாங்கல்ல, அவங்க மூலியமா நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல பாக்குறாங்க, அது திங்கக்கிழமை வருவாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாப்பா வச்சுட்டு? ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்படுறேன் சார். இப்ப ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணுவோம், சரியா? மனசுல பாருங்க, எந்த ஒரு தாய்க்குமே தான் குழந்தை எப்படி இருக்கும்னா அது எந்த ஒரு தாயாலுமே ஏத்துக்க முடியாதான். நான் இப்போ இவ்வளோ செக்கப் கூட்டு போவோம், சரியா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன். பாப்பா நல்லா நடந்துருந்தவ திடீர்னு இப்படி ஆயிட்டாங்கிறாங்க. இந்த எந்த மாதிரியான குறைபாடுங்கிறது பார்த்தா தான் தெரியும், சரியாக்கா? பாப்பாவுக்கு தெரிஞ்சுக்கணும் சார். ஆமா, இது என்ன குறைபாடுங்கிறது நல்ல ஒரு டாக்டரை பார்த்தா தான் தெரியும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்ப்போம், முதல்ல செக் பண்ணுவோம். இவருக்கு என்னதான் பிரச்சனை, என்ன ஆகுச்சுங்கிறத அங்கே விசாரிப்போம். விசாரிச்சுட்டு மேற்கொண்டு என்னங்கிறத முடிவு பண்ணுவோம், சரியா? பாப்பாவை தூக்கி அங்கே உட்கார வைங்க. கையெல்லாம் நீட்ட மாட்டாங்க சார். கை இப்படியே தான் வச்சிருப்பாளா? ஆமா, வராது சார். இதுக்கு மேல கால் வராது. பேர் என்ன? கயல்விழி. எத்தனை வயசாகுது? 11. என்னாச்சு உனக்கு? இப்படி நடக்க முடியலையா? டாக்டர் நல்ல டாக்டர் பாத்துருவோமா? சரி பண்ணிடுவோமா பாப்பாவை? நம்ம சரி பண்ணிடலாம். வலிக்குதா, கஷ்டமா இருக்கா? இப்படியே தூக்கியே வச்சிருக்காங்க. இப்படியே கை வச்சிருக்காங்க. ஷோல்டர் வலிக்குதா? நம்ம இப்படியே தூக்கி வைக்க முடியல. உட்கார மாட்டாங்க சார்.
நேரம் நீ இப்படி செய்ய முடியலையா, கொண்டு வர முடியலையா? சாப்பிட்றல அப்புறம் எப்படி சாப்பிட்றா? நீங்க தான் ஊட்டி விட்டீங்களா? நான் விட்டு விடுவேன் சார். சரி கவலைப்படாத, சரி பண்ணிடலாம் சரியா? நடக்க வைக்கலாம். முடியாது, சுத்தமா நிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியலையா? சரி அண்ணன் உனக்கு எல்லாம் பழம்லாம் கொடுக்குறீங்களாக்கா? அதெல்லாம் சொல்றேன். சரி நான் அண்ணன் பழம்லாம் வாங்கி தரேன், நல்ல பழங்களா சாப்பிடு. பழங்கள் தான் சத்து அதிகம். நல்ல பழங்களா சாப்பிட்டேன்னா சரி பண்ணிடலாம். டாக்டர் போய் கேட்போம் சரியா? அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மாவா? ஏன்? என்னை தூக்க முடியல அவங்களால. அப்படியா? சரி உன்னை சரி பண்ணிட்டா நீ நடக்க ஆரம்பிச்சிடல, அப்பா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது சரியா? அழாதீங்க அக்கா, நீங்க அழாதீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த ஒரு தாய்க்குமே இது கஷ்டமா தான் இருக்கும். நான் வந்து இதை முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன் சரியா? இவளுக்கு என்ன செஞ்சா சரியாக முடியுமோ, பணம் நான் எவ்வளவு செலவுனாலும் நான் பாத்துக்கிறேன். அம்மா அதான் இப்ப சொல்லி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவுமே இப்ப அம்மாட்ட பேசினேன். டாக்டர் நல்ல டாக்டர் பார்ப்போம், நீங்க எல்லா பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, என்ன செலவோ நான் பாத்துக்கிறேன் சரியா? நல்லா சரியாவான்னு சொல்லிட்டாங்கன்னா அது முழு கேரண்டி நான் கொடுக்குறேன். அதுக்கு மேல கடவுள் கையில தான் இருக்கு, நல்லா வேண்டிக்கும் சரியா? அவளை சரி பண்றது நம்ம கையில இருக்கு. நான் அதுக்குள்ள செலவு நான் பாத்து, நீங்க செலவை பத்தி கவலைப்பட வேணாம். ஒரு தாயா நீங்க வந்து எனக்கு பணம் காசு வேணாம், என் பிள்ளைய சரி பண்ண விட்டா போதுங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்காகவே நான் செய்யறேன். வேற எதுக்காக? அது இல்லாம அவ சொல்ல பாருங்க, எங்க அம்மா என்னை தூக்குற கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா பாருங்க இந்த வயசுல. அதனால அவளும் அவளோட வாழ்க்கையை வாழணும். ஏன்னா உங்க காலத்துக்கு அப்புறம் இதே மாதிரி தான் அவளுக்கு கஷ்டம் தான். அதனால நம்ம என்ன சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டா நான் 100% நான் சரி பண்ணிடுவேன் சரியாக்கா? பழம்லாம் இருக்கு, பழம்லாம் நல்லா சாப்பிடணும். நீ சாப்பிடணுங்கிறக்காக தான் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லா இருக்கும் ஓகேவா? உனக்கு பழம்லாம் பிடிக்குமா? பார்த்த ரிப்போர்ட்டா? ஆமாங்க சார். ஜிஹெச்ல பார்த்த ரிப்போர்ட்? ஆமாங்க சார், எல்லாமே ஜிஹெச் தான். போறப்ப ஹாஸ்பிட்டல் போறப்ப இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க எல்லாமே சரியா? ஏன்னா அங்க நம்ம புதுசா போற இடத்துல கேட்பாங்க கண்டிப்பா, இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்கன்னா இதெல்லாம் காமிச்சாதான் தெரியும். ஓகே ஓகே, நான் பத்திரமா வச்சுக்குவோம். இதுல பணம் இருக்கு, இது என்ன அவளுக்கு வேணுங்கிற பழம், அவளுக்கு தேவையான திங்ஸ் என்னங்கிறத வாங்கி கொடுங்க. என்ன செய்யறது, பிசியோதெரபிஸ்ட் வீட்டுல வந்து பண்றதா நம்ம எப்படிங்கிறத அங்க போயிட்டு கேட்டுக்கோம். இது அவளுக்கு வேணுங்கிறத நீங்க வாங்கி கொடுங்க சரியா? சரிமாக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, தைரியம். ஒரு உதவி மட்டும் கண்டிப்பாக்கா. நீங்க வந்து பிள்ளைக்கா கேக்குறீங்க, பிள்ளை எழுந்து நடந்து நாங்க கண்டிப்பா செய்யறேன்க்கா. சரி கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நம்ம டாக்டர் போய் கேட்போம், டாக்டர் சரி பண்ண முடியும் அப்படின்ட்டாங்கன்னா அதுக்குள்ள என்ன இதோ நான் கண்டிப்பா நானும் அம்மா எல்லாம் நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம் சரியா? அம்மாட்ட ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டேன் சரி. அந்த உத்தரவாதம் நான் உங்களுக்கு தரேன். கவலைப்படாம நீங்க அழுகாம சந்தோஷமா இருங்க. நீங்க இனிமே உங்க வேண்டுதல் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. பொண்ணு நல்லா நடந்துடணும்னு டாக்டர் சொல்லணும் அப்படிங்கிற மட்டும் வேண்டிக்கோங்க. அதை போயிட்டு வரட்டுமா? ஓகேக்கா.